வருங்கால அரசு பணியாளர்களான சென்டம் ஆப்பின் போட்டித் தேர்வர்கள் அனைவருக்கும் உற்சாகமான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்வதில் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றேன். இன்னைக்கு நம்ம பார்க்க இருக்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா, 7ஆம் வகுப்பு 2ஆம் பருவத்தில் இருக்கக்கூடிய, அதுவும் பழைய பள்ளி பாடப்புத்தகத்தில் இருக்கக்கூடிய முழுமையான இலக்கண பகுதிகளை நம்ம பார்க்க போறோம். சரிங்களா? சரி. 7ஆம் வகுப்பு 2ஆம் பருவத்தில் இருக்கக்கூடிய முதல் பாடம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இடுகுறி பெயரும் காரண பெயரும் அப்படின்னு ஒன்று கொடுத்துருக்காங்க. சரிங்களா? அதில் இருக்கிறத அப்படியே பார்த்துட்டு அதில் நமக்கு என்னென்ன தேவையான விஷயங்கள் இருக்குங்கிறத நம்ம தனியாக பார்ப்போம். சரிங்களா? வணக்கம் அம்மா, வணக்கம் உட்காருங்கள். முன் வகுப்பில் நடத்திய பாடங்கள் நினைவு இருக்கிறதா? நன்றாக நினைவு இருக்கிறதம்மா. இலக்கண வகையில் 4 வகை சொற்களை கற்றுக்கொண்டோம். ஆமாம், நம்மளுமே என்ன பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கு 7ஆம் வகுப்பு முதல் பருவத்தில் இருக்கக்கூடிய பாடத்தில் என்ன பார்த்தோம்னா, இலக்கண வகை சொற்கள் பார்த்துருந்தோம். சரிங்களா? ஓகே. அதில் வந்து பார்த்தீங்கன்னா, அடுத்தது பொற்கொடி. இந்த நாற்காலி எதனால் செய்யப்பட்டுள்ளது? மரத்தினால் அம்மா. சரி, மரத்திற்கு மரம் என எப்படி பெயர் வந்தது? தெரியவில்லை அம்மா. எப்படி பெயர் வந்ததென்று கூறுங்கள் அம்மா. மரம் என்ற பெயர் வைத்ததற்கு எந்த காரணமும் இல்லை. சரிங்களா? இதுல இருந்து நம்ம பாடம் ஸ்டார்ட் ஆகுது. நம் முன்னோர் எந்த காரணமும் கருதாமல் ஒரு பொருளுக்கு குறியீடாக இட்ட பெயர் இடுகுறி பெயர். சரிங்களா? காரணம் அறிய வியலா பெயர்கள் எல்லாமே இடுகுறி பெயர்களே. சரிங்களா? நம் முன்னோர்கள் கிட்டத்தட்ட தொன்று தொட்டு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய நிறைய பெயர்கள் நம்ம வந்து இது பண்ணிட்டு தான் இருக்கோம். வானம், மண், பூமி போன்ற பல்வேறு பெயர்களுக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, எதனால் அதுக்கு அந்த பெயர் வச்சாங்க அப்படிங்கிற காரணம் தெரியாது. அந்த மாதிரி காரணமே தெரியாமல் இருக்கக்கூடிய எல்லா பெயர்களுமே நமக்கு என்னதான் சொல்றோம்? அதை நம்ம இடுகுறி பெயர்கள் அப்படின்னு நம்ம சொல்றோம். சரிங்களா? எல்லா பெயர்களுமே இடுகுறி பெயர்களான்னு பார்த்தீங்கன்னா கிடையாது. மண், நாய், கோழி என்பன இடுகுறி பெயர்களே. இதோ இந்த நாற்காலிக்கு எப்படி பெயர் வந்தது தெரியுமா? எப்படி? 4 கால்களால் இருப்பதால் அதுக்கு நாற்காலி என பெயர் வந்திருக்கலாம். நன்றாக சொன்னாய். இப்படி காரணம் கருதி இடப்பட்ட பெயர்கள் காரண பெயர்கள் எனப்படும். அதாவது காரணம் கருதி இடப்பட்ட பெயர்கள் காரண பெயர்கள் எனப்படும். சரிங்களா? கிட்டத்தட்ட இப்போ வரைக்கும் இருந்த பாயிண்ட்ஸ் நமக்கு தேவையானது 2 பாயிண்ட்ஸ் தான். ஒன்று, இடுகுறி பெயர். இடுகுறி பெயர்னா என்ன? காரணம் கருதாமல் பொதுவாக வச்ச பெயர் எல்லாமே என்னது? இடுகுறி பெயர். அதே காரணத்தோட ஒரு காரணம் கருதி வைக்கப்பட்ட பெயர் என்னதுன்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு காரண பெயர்கள் இருக்கு. சரிங்களா? தமிழில் காரண பெயர்களே மிகுதியாக உள்ளன. பிற மொழிகளில் இடுகுறி பெயர்களே மிகுதியாக உள்ளன. நல்லா பாருங்க, இது நம்மளுடைய தமிழ் மொழியினுடைய சிறப்புகளையும் வரும். சரிங்களா? தமிழ்ல காரண பெயர்களே மிகுதியாக உள்ளன. பிற மொழிகளில் இடுகுறி பெயர்களே மிகுதியாக உள்ளன. சரிங்களா? பறவை, பறப்பதனால் பறவை. சரிங்களா? அடுத்து வளையல், வளைந்திருப்பதால் அது வளையல். செங்கல், செம்மை நிறமாக இருப்பதால், சிவப்பு நிறமாக இருப்பதால் அது செங்கல். முக்காலி, 3 கால் இருப்பதனால் முக்காலி. கரும்பலகை, கருப்பாக இருப்பதால் அது கரும்பலகை என பலவற்றை கூறலாம். சரிங்களா? ஓகே. மலை, காடு, மாடு இவையெல்லாம் இடுகுறி பெயர்கள் தாமே. ஆம். அதே பாருங்க, அந்த இடுகுறி பெயர்ல 2 வகையா நம்ம பிரிப்போம். சரிங்களா? அதை வந்து என்ன சொல்லுவோம்னு பார்த்தீங்கன்னா, இடுகுறி சிறப்பு பெயர், இடுகுறி பொது பெயர்னு ஒன்று சொல்லுவோம். அதே மாதிரியே காரண பெயர் 2ஆ பிரிப்பாங்க. ஒன்று காரண சிறப்பு பெயர், இன்னொன்று காரண பொது பெயர் அப்படின்னு 2 வகையா பிரிப்பாங்க. அதை பத்தியும் பார்ப்போம். சரிங்களா? இதுல பாருங்க, மலை, காடு, மாடு இவையெல்லாம் இடுகுறி பெயர்கள் தாமே. ஆமா, இதெல்லாம் என்னதான்? இடுகுறி பெயர்கள் தான். ஆனா அதுவே மலை அப்படிங்கிறது அனைத்து மலைகளுக்கும் பொது பெயர். சரிங்களா? இப்ப மலைன்னா எங்க, இப்ப திருச்சியில இருந்தாலும் மலை தான், காஷ்மீர்ல இருந்தாலும் மலை தான். சரிங்களா? எங்க இருந்தாலும் அது பேர் என்னன்னா மலை தான். சரிங்களா? ஆனா அதே மாதிரி காடு அப்படிங்கிறது எல்லாமே காடு தான். அனைத்து வகை காடுகளுக்கும் பொது பெயர். சரிங்களா? இப்ப மாடு அப்படிங்கிறதும் பல்வகை மாடுகளுக்கும் வந்து பாத்தீங்கன்னா ஒரே தான். காளை மாடா இருந்தாலும் சரி, பசு மாடா இருந்தாலும் சரி, அது எந்த மாடா இருந்தாலும் அதுக்கு ஒரே பொது பெயரால் நம்ம சொல்றோம். இப்ப அதுவே இவ்வாறு அனைத்திற்கும் பொதுவாக வரும் பெயர்கள் இடுகுறி பெயர் என்ன சொல்லுவோம்னு பார்த்தீங்கன்னா, இடுகுறி பொது பெயர் அப்படின்னு சொல்லுவோம். சரிங்களா? காரணம் கருதாம வச்சது, காமனா பல விஷயங்களை அப்படியே சேர்த்து குறிச்சதுன்னா அது வந்து ஏதாவது இடுகுறி பொது பெயர். சரிங்களா? இடுகுறிக்கு பொது பெயர் உண்டென்றால் இடுகுறி சிறப்பு பெயர் உண்டா? கண்டிப்பா உண்டு. இப்ப மரம் அப்படிங்கிற சொல் மா, பலா, வாழை, தென்னை முதலிய மர வகைகள் அனைத்திற்கும் இடுகுறி பெயராய்
பொதுவாய் வரும். உண்மைதானே? ஆமா. இப்போ மரம்னு சொன்னோம்னா அது எல்லா மரத்தையும் குறிக்கும். மாமரம், பலாமரம், வாழை மரம், தென்னை போன்ற பல்வேறு மர வகைகளை அது குறிக்கும். ஆனா அதுவே பாருங்க, இப்ப தென்னை அப்படிங்கிற ஒரு சொல் எந்த ஒரு காரணமும் இல்லாமல், தென்னைங்கிற சொல் என்னது, எந்த ஒரு காரணமும் இல்லாமல் என்ன பண்ணுது, இடுகுறி பெயராய் நின்று ஒரு பொருளுக்கே, அதாவது தென்னை மரத்தை மட்டும்தான் குறிக்கும். தென்னைங்கிறது மாமரத்தை குறிக்குமா? குறிக்காது. அப்ப தென்னைங்கிறது என்ன பண்ணும், தென்னை மரத்தை மட்டுமே குறிக்கிறது. அதான் என்ன சொல்றாங்க, ஒரு பொருளுக்கே சிறப்பாய் வருவதனால் அது இடுகுறி சிறப்பு பெயர் ஆயிற்று. சரிங்களா? நல்லா பாருங்க, தென்னை என்னும் சொல் ஒரு காரணமும் இன்றி இடுகுறி பெயராய் நின்று ஒரு பொருளுக்கே சிறப்பாய் வருவதனால் அது வந்து இடுகுறி சிறப்பு பெயர் ஆயிற்று. சரிங்களா? என்ன பார்த்திருக்கோம், இடுகுறி பெயர்னா என்னன்னு பார்த்திருக்கோம், இடுகுறி பொது பெயர்னா என்னன்னு பார்த்திருக்கோம், இடுகுறி சிறப்பு பெயர்னா என்னன்னு பார்த்திருக்கோம். சரிங்களா? அடுத்தது, இப்ப காரண பெயரிலும் பொது பெயர் சிறப்பு பெயர் உண்டா? கண்டிப்பாக உண்டு. சரி, இப்ப பறவை அப்படிங்கிற சொல்ல எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, பறவை எதனால பறவைன்னு சொல்றோம், பறப்பதனால் பறவை. சரி, இப்ப பறவை அப்படிங்கிற காரணம் கருதி வழங்கும் பெயராயிற்று. இது பறத்தல் என்ற காரணம் கருதி அதுக்கு பறவைன்னு வழங்கக்கூடிய பெயராயிடுச்சு. சரி, இப்ப அதுவே காகம், குயில், புறா, கிளி ஆகிய அனைத்தையும் நாம் பறவை எனும் பொது சொல்லால் அழைக்கிறோம். சரிங்களா? ஆமா, அது என்னது, அழைக்கிறோம். இதனை என்ன சொல்றோம், நம்ம காரண பொது பெயர் என்கிறோம். சரிங்களா? இப்ப பறவை அப்படிங்கிறது பறப்பதால் பறவை, ஒரு காரணம் இருக்கு. சரிங்களா? அதே அந்த பறவை அப்படிங்கிறது எல்லா வகையான பறவைகளையும் குறிக்கிறது. சரிங்களா? அதனால ஒரு காரணத்தோடு அனைத்தையும் பொதுவாக குறித்தது என்றால் அது என்னது, காரண பொது பெயர். சரிங்களா? இப்ப அங்க என்ன முணுமுணுப்பு, வளையல் உடைந்து விட்டது. சரி கோகிலா, வளையல் என எப்படி பெயர் வந்தது, வளைந்து வட்டமாக இருப்பதனால். வளையல்ங்கிறதுக்கு எப்படி பெயர் வந்துச்சு, வளைந்து வட்டமாக இருப்பதனால் அது என்னது, வளையல். சரி, நன்றாக சொன்னாய். வளையல் போலவே சில பொருட்களும் வளைந்து வட்டமாக இருக்கும். இருப்பினும் அவையெல்லாம் வளையல் என அழைக்கப்படுவது இல்லை. இருப்பினும் இச்சொல் கையில் அணியும் வளையலை மட்டுமே குறிப்பதனால் காரண சிறப்பு பெயராயிற்று. சரிங்களா? இப்ப வந்து பாத்தீங்கன்னா வளையமா வட்டமா இருக்கிறது எல்லாம் என்ன, அது நிறைய பொருள்கள் இருக்கு இல்லையா, அந்த நிறைய எல்லாருமா இல்லை, அந்த வட்டமா வளைவா இருக்கக்கூடிய எல்லா பொருளையுமே நம்ம வந்து வளையல்னு சொல்லுவோமா? கிடையாது. அப்ப வளையல்னு எதை சொல்லுவோம், கையில் அணியக்கூடிய அந்த ஒரு அணிகள்ல மட்டும்தான் நம்ம வளையல்னு சொல்லுவோம். அதே பாருங்க, நல்ல ஒரு காரணம் இருக்கு, அந்த காரணத்தோடு என்ன பண்ணுது, சிறப்பா கையில் அணியும் வளையலை மட்டுமே வந்து அது குறிக்குது. அதனால அது என்னது, காரண சிறப்பு பெயர் ஆகுது. சரிங்களா? ஓகே, நன்றி அம்மா. அதே மாதிரி காரண சிறப்பு பெயர்ல வந்து பாத்தீங்கன்னா மீன் கொத்தி சொல்லலாம். மீனை கொத்துவதால் அது வந்து மீன் கொத்தி. சரிங்களா? பொதுவா பார்த்தோம்னா அது வந்து மீன் கொத்தி என்பது ஒரு பறவை. அதே மீனை கொத்தி தின்கக்கூடிய பறவை என்பது மீன் கொத்தி பறவை என்று ஆகிறது. அதுவுமே என்னதான் நமக்கு காரண சிறப்பு பெயராகத்தான் வரும். சரிங்களா? ஓகே, இதுல எதுவும் உங்களுக்கு சந்தேகம் இருக்காதுன்னு நம்புறேன். இப்ப பார்த்துருக்கிறத நான் ஷார்ட்டா சொல்றேன். ஒண்ணு, இடுகுறி பெயர் பார்த்திருக்கோம். இடுகுறி பெயர்ல இருந்து இடுகுறி சிறப்பு பெயர் மற்றும் இடுகுறி பொது பெயர் பார்த்திருக்கோம். அதே மாதிரி காரண பெயர் பார்த்துட்டோம். அதுக்கடுத்து காரண பொது பெயர் மற்றும் காரண சிறப்பு பெயர் பார்த்திருக்கோம். சரிங்களா? இப்ப பயிற்சி, வட்டமிடுக. கீழுள்ள சொற்களுள் காரண பெயர்களை வட்டமிடுக. காற்று, இதுக்கு வந்து காற்றுங்கிறது இது கிடையாது. சரிங்களா? காரண பெயர் கிடையாது, அது பொது பெயர். மணியம் இடுகுறி பெயர். சரிங்களா? அடுத்தது பறவை, கண்டிப்பாக அது என்னதான், காரண பெயர் தான். அடுத்தது முக்காலி, கண்டிப்பாக காரண பெயர் தான். அடுத்தது அறிவாள், அறிவதால் அது அறிவாள். சரிங்களா? அதனால கண்டிப்பா அது காரண பெயர் தான். அடுத்தது மரம், காரண பெயர் இல்லை. வளையல் கண்டிப்பாக காரண பெயர் தான். கடல் பொது பெயர், மழை பொது பெயர். சரியா? அடுத்தது இப்ப பெட்டி, பெட்டிங்கிறதுக்கு என்ன பெயர், அது கிட்டத்தட்ட அது இடுகுறி பெயர் தான். சரிங்களா? ஏன்னா அதுல எந்த ஒரு காரணமும் இல்லை. சித்திரை மாதத்தில் பிறந்ததனால் டேஷ் என அழைக்கப்பட்டான், சித்திரையான்.
அது ஒரு காரணத்தை வச்சு சொல்றதுனால கேட்டிருக்காங்க. சரிங்களா? சித்திரை மாதத்தில் பிறந்ததனால் சித்திரையான் என அழைக்கப்பட்டான். அது ஒரு காரண கருதி சொல்றது. அடுத்தது காரண பொதுப்பெயர். சரிங்களா? காரண பொதுப்பெயர்னா எது? கண்டிப்பா வளையல் தான். சரிங்களா? மற்ற ரெண்டுமே வந்து இது காரண பெயரே கிடையாது. அதனால இதான் நமக்கு விடையா வரும். அடுத்தது இப்ப இடுகுறி பொதுப்பெயர். இடுகுறி பொதுப்பெயர்னா என்னது? பொதுவாக ஒன்றை குறிக்கணும், அதே நேரத்துல அது என்னவா இருக்கணும்? ஒரு காரணம் கருதாமல் இருக்கணும். அதான் இடுகுறி பொதுப்பெயர். அந்த வகையில இது எது அப்படின்னு பாத்தீங்கன்னா கண்டிப்பாக காடு தான். சரிங்களா? அடுத்தது அதே இடுகுறி சிறப்பு பெயர். ஒரு ரீசன் இருக்கக்கூடாது, அதே நேரத்துல அது மற்ற எதையுமே குறிக்க கூடாது, அந்த ஒரு பொருளை மட்டும் சிறப்பாக உணர்த்தி நிற்கணும். அப்படி எது இருக்கு? பனை. சரிங்களா? பனைக்கு நமக்கு ஏன் பனைன்னு பேர் வச்சாங்கன்னு தெரியாது. அதே அந்த பனை மரம் அப்படிங்கிறது அந்த ஒரு மரத்தை மட்டும்தான் குறிக்கும், மற்ற மரங்களை அது குறிக்காது. சரிங்களா? அடுத்தது இப்ப காரண பொதுப்பெயர். கண்டிப்பா பறவை. சரிங்களா? பறப்பதால் பறவை என்கிற அந்த காரணம் இருக்கு, அதே நேரத்தில் அந்த பறவை அப்படிங்கிறது எல்லா வகையான பறவையும் குறிக்கிறது. அடுத்து காரண சிறப்பு பெயர் மரங்கொத்தி. சரிங்களா? மரத்தை கொத்துவதால் அது மரங்கொத்தி பறவை. அதே நேரத்தில் அந்த மரங்கொத்திங்கிறது வேற பறவையை குறிக்குமானா குறிக்காது, ஒன்றை மட்டும் சிறப்பாக உணர்த்தி நிற்கிறது, சரியான ஒரு காரணமும் இருக்கிறது. ஆகவே அது வந்து காரண சிறப்பு பெயர். சரிங்களா? ஓகே, சரி. இப்ப அதே மொழித்திறன் பயிற்சியில பாத்தீங்கன்னா நமக்கு முக்கியமா இருக்கிறது இந்த நமக்கும் அந்த வழக்கு சொற்கள், பேச்சு வழக்கு, எழுத்து வழக்கு அப்படிங்கிற சிலபஸ்ல இருக்கு. அதை வந்து மாத்தி கேட்டிருக்காங்க. சரிங்களா? ஆசிரியர் பள்ளிக்கு மணி நேற்று ஏன் பள்ளிக்கு வரவில்லை? நேத்து வௌத்து வழி ஐயா. சரிங்களா? இதை வந்து நம்ம மாற்றி எழுத வேண்டும். சரிங்களா? அடுத்தது தமிழரசி மணி சொன்னது சரியா? மணி சொன்னது சரியா? தமிழரசி தவறு, நேற்று வயிற்று வழி என சொல்லுதல் வேண்டும் ஐயா. ஆசிரியர் சிறப்பாக சொன்னாய், இப்படித்தான் நாம் சொற்களை பிழையின்றி பேசவும் எழுதவும் பழகுதல் வேண்டும். சரிங்களா? இதுல வந்து ஏறத்தாழ இந்த இப்படித்தான் அப்படிங்கிறதுமே வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் நம்ம நல்ல தமிழ்ல கொண்டு வரலாம். இவ்வாறு தான் அப்படின்னு சொல்ல வரலாம். சரிங்களா? அதே மாதிரி சொன்னது அப்படிங்கிறத என்ன பண்ணலாம்? கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா மணி சொல்லியது அப்படின்னு மாத்தலாம். சரிங்களா? அடுத்தது நேத்து வௌத்து வழி அப்படிங்கிறத நேற்று வயிற்று வழி அப்படிங்கிற மாதிரி தூய தமிழ்ல மாற்றலாம். சரிங்களா? கிட்டத்தட்ட இது ரெண்டு கூட வந்தீங்கன்னா ஓரளவு வந்து ஏற்றுக்கொள்ளக்கூடியது தான். ஆனா இது வந்து கண்டிப்பா நம்ம ரிஜெக்ட் பண்றது தான். சரிங்களா? அடுத்தது இதுல பார்ப்போம். பள்ளிக்கு அருகாமையில் என் வீடு இருக்கிறது. சரிங்களா? பள்ளிக்கு அருகாமையில். சரிங்களா? பள்ளிக்கு அருகில்னே போடலாம். சரிங்களா? பள்ளிக்கு அருகில். அடுத்தது என் வீட்டிலே யாருமே இல்லை, என் வீட்டில். அடுத்தது எம் ஊர் ஆத்துல தண்ணியே இல்லை, எனது ஊர் ஆற்றில் தண்ணீரே இல்லை. சரிங்களா? அடுத்தது என் அப்பா அதிகமா செலவு செய்கிறார். என் அப்பா அதிகமாக செலவு செய்கிறார். சரிங்களா? ஓகே, இதே மாதிரி கூட உங்களுக்கு தேர்வுல வருவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது. நல்லா கவனமா பார்த்துக்கோங்க. சரிங்களா? நம்ம அதிகமா நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா நம்ம சாதாரண அந்த பேச்சு வழக்கில் இதை பயன்படுத்திட்டு இருக்கிறதுனால இதெல்லாம் வந்து மாறி இருக்கக்கூடிய சொற்கள் அப்படிங்கிறது கண்டுபிடிக்கிறதே வந்து நமக்கு கொஞ்சம் சிரமமா இருக்கும். அதுல வந்து நல்லா கொஞ்சம் கூர்ந்து கவனிங்க. ஆனா அந்த மாதிரியான சிக்கல் உங்களுக்கு இருக்காதுன்னு நான் நம்புறேன். ஒருவேளை இருந்துச்சுன்னா கொஞ்சம் கூடுதலா பயிற்சி எடுத்தீங்கன்னா கண்டிப்பாக அந்த சிக்கல்ல இருந்து மீண்டு வந்துடலாம். சரிங்களா? சொற்றொடர் பொருத்தம். ஓகே, சொற்கள் சேர்ந்து அமைவது சொற்றொடராகும். ஒரு சொற்றொடரில் உள்ள எழுவாய் அதன் பயனிலையோடு திணை பால் எண் இடங்கள் பொருத்தமாக அமைதல் வேண்டும். இவையே வலுவற்ற சொற்றொடர்களாம். சரிங்களா? நம்மளுடைய இதுலயும் பாத்தீங்கன்னா காலவழு இருக்கு, இடவழு, திணைவழு அப்படிங்கிற மாதிரியான வழுக்கள் வந்து நமக்கும் கொடுத்துருக்காங்க சிலபஸ்ல. சரிங்களா? அதுக்கு இது பொருத்தமாக அமையும். பாருங்க, திணை பொருத்தம்.
கோலமயில் ஒயிலாக ஆடியது. சரிங்களா? கோலமயில் வந்து அக்ரிணை, இது அக்ரிணை எழுவாய். சரிங்களா? அதே மாதிரி ஆடியது அப்படிங்கிறது அக்ரிணை பயனிலை. இந்த பயனிலை அதாவது எழுவாய் எப்படி இருக்கோ அதுக்கு ஏற்ற மாதிரி தான் என்ன இருக்கணும், உங்களுக்கு பயனிலையும் இருக்க வேண்டும். முதல்ல எழுவாய் என்றால் ஒரு சொற்றொடர் எழுவதற்கு காரணமா இருக்கக்கூடிய ஒன்றுதான் எழுவாய். சரிங்களா? பயனிலைன்னா அந்த சொற்றனுடைய பயன் நிலைத்து நிற்கக்கூடிய இடத்தை நம்ம என்ன சொல்லுவோம்னு பார்த்தீங்கன்னா பயன் நிலை அப்படின்னு சொல்லுவோம். சரிங்களா? இந்த சொற்றொடருடைய யூசேஜ் என்னன்னு பார்த்தீங்கன்னா அந்த ஆடுறது. ஸோ அந்த ஆடியது அப்படிங்கிறத நம்ம பயன்நிலையாக எடுத்துக்கொள்கிறோம். இந்த சொற்றொடருக்கு எது காரணமாக அமைவதுன்னு பார்த்தீங்கன்னா அந்த கோலமயில் தான். அதனால நம்ம என்ன பண்றோம், அந்த கோலமயிலை நம்ம எழுவாயாக எடுத்துக்கொள்கிறோம். சரிங்களா? அடுத்தது பால் பொருத்தம். வண்டுகள் தேன் குடித்தன. சரிங்க? வண்டுகள் அப்படிங்கிறது என்னது, பலவின் பால் எழுவாய். குடித்தன அப்படிங்கிறது என்னது, பலவின் பால் பயனிலை. அப்ப ரெண்டும் பொருத்தமா இருக்குதா? அதே மாதிரி பாருங்க. அடுத்தது விண்கலங்கள் விண்ணில் பறந்தன. அதே மாதிரி விண்கலங்கள் எழுவாய் பன்மை. சரிங்களா? எழுவாய் பன்மை. இது வந்து நம்ம பலவின் பால்னு சொல்ல முடியாது விண்கலங்களை. ஏன்னா பலவின் பால் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா விண்கலம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா அது உயிரற்ற பொருள். அதை வந்து ஆணாவோ இல்லை பெண்ணாவோ நம்ம என்ன பண்ண முடியாது, அதை வகைப்படுத்த முடியாது. ஸோ அதை நம்ம என்ன பண்ணிட்டோம், வெறும் பன்மை எழுவாய் அப்படின்னு வச்சிருக்கோம். அதாவது எழுவாய் பன்மை, பறந்தன பன்மை பயனிலை. அடுத்தது இடப்பொருத்தம். இடம்னா என்ன சொல்லியிருக்கோம், தன்மை முன்னிலை படற்கை. சரிங்களா? அதான் வந்து நம்ம இடம்னு சொல்லியிருக்கோம். அந்த இடத்துக்கு எப்படி பொருத்தமா வருது பாருங்க. அவன் படற்கை எழுவாய். சரிங்களா? பாடம் படித்தான் படற்கை பயனிலை. இதுவாறு பொருத்தமாக வரணும். சிறப்பு பொருத்தம். பாவேந்தர் பாரதியை புகழ்ந்து பாடினார். பாவேந்தர் என்னும் சிறப்பு பொருள் பாரதிதாசனையே குறிக்கும் என்பதால் அது சிறப்பு பெயராயிற்று. சரிங்களா? இப்ப பாவேந்தர் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா பாவுக்கெல்லாம் அரசர் அப்படிங்கிறத சொல்றது. இது வந்து எந்த வகையில்னு பாத்தீங்கன்னா இது ஆக்சுவலா பாவேந்தர்ங்கிறது யாரை தான் குறிக்கும், பாரதிதாசனைத்தான் குறிக்கும் அப்படிங்கிற சிறப்புனால அது என்ன பண்ணுது, சிறப்பாக பொருந்துவதால் அது என்ன சொல்றோம், நம்ம சிறப்பு பொருத்தம் அப்படின்னு சொல்றோம். சரிங்களா? அது மட்டும் இல்லாமல் குறிக்கும் அது வந்து சிறப்பு பெயராயிற்று. ஆகவே வந்து நம்ம என்ன சொல்றோம், நம்ம சிறப்பு உயர்வு மட்டுமல்ல சிறப்பு பொருத்தம் சொல்றோம். இந்த சிறப்பு பொருத்தம் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா உயர்வு மட்டுமல்ல அது இழிவு கருதியும் வரும். சரிங்களா? முதலையும் மூர்க்கனும் கொண்டது விடா அப்படின்னு எடுத்துக்காட்டு கொடுத்துருக்காங்க. சரிங்களா? ஓகே. இதுல வந்து பாத்தீங்கன்னா வழுக்களை திருத்தி எழுத சொல்லியிருக்காங்க, திருத்தும். அரசர் பலர் வந்தார்கள். சரிங்களா? இங்க வந்து வந்தார்கள் அப்படின்னு சொல்லிட்டு என்ன இருக்கு, பன்மை இருக்கு. சரிங்களா? அது மட்டும் இல்லாம உயர்திணை. அப்ப என்ன பண்ணணும், நம்ம இங்கேயும் கல் சேர்க்கணும். அரசர்கள். இங்க வந்து பயனிலை பன்மை இருக்குங்கிறதுனால எழுவாய் பன்மையும் நம்ம சேர்க்கணும். அடுத்தது மயில்கள் ஆடியது. மயில்கள் அப்படிங்கிறது எழுவாய் பன்மையில இருக்கு. அதே மாதிரி எழுவாய் என்ன பண்ணணும், நம்ம பன்மையில மாற்றணும். ஆடி ஆடின. சரிங்களா? அடுத்தது கனிமொழி பாடம் படித்தாய். இங்க வந்து இடவழு இருக்கு. கனிமொழி பாடம் படித்தாள். ஔவையார் அதியமானிடம் பரிசில் பெறச் சென்றாள். ஔவையார் அதியமானிடம் பரிசில் பெறச் சென்றார். அடுத்தது ஏன்னா அவங்க வந்து ஒரு மரியாதை கருதி நம்ம சொல்றோம், அதனால சென்றார் அப்படின்னு வைக்கலாம். சரிங்களா? அடுத்தது வயலில் மாடுகள் மேய்ந்தது. வயலில் மாடுகள் மேய்ந்தனன்னு இருக்கணும். சரிங்களா? ஓகே. இப்ப 7ஆம் வகுப்புல இருக்கக்கூடிய 2ஆம் பருவத்தின் 2வது பாடம் இலக்கண பாடத்துல பாத்தீங்கன்னா என்ன இருக்குன்னா அறுவகை பெயர் சொற்கள் இருக்கு. சரிங்களா? சரி. வணக்கம். சென்ற பாடவலையில் படித்த இடுகுறி பெயர் மற்றும் காரண பெயர் ஆகியவற்றில் சந்தேகம் இருக்கிறதா? கண்டிப்பா உங்களுக்கு இருக்காது. அடுத்தது ஓகே, சரி, நான் நேராக கான்செப்டுக்கு வந்துடுறேன். இதுல வந்து பாத்தீங்கன்னா அறுவகை பெயர் சொற்கள். அறுவகை பெயர் என்ன இருக்குன்னு பாத்தீங்கன்னா பொருட்பெயர், இடப்பெயர், காலப்பெயர், சினைப்பெயர், குணப்பெயர், தொழிற்பெயர். சரிங்களா? இந்த 6ம் தான் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு பெயர் சொல்லினுடைய 6 வகையாக இருக்கிறது. சரிங்களா? இப்ப பொருட்பெயர்னு என்னன்னு பாத்தீங்கன்னா பொருளை குறிக்கும் பெயர்.
பொருளை குறிக்கும் பெயர் என்னது? பொருட்பெயர். இந்த பொருட்பெயர் வந்து 2 வகைப்படும். ஒண்ணு வந்து உயிருள்ள பொருட்கள், இன்னொன்னு உயிரற்ற பொருட்கள். முதல்ல உயிருள்ள பொருட்கள்னா குமரன், மலர்கொடி, தென்னை, செம்பருத்தி, வெள்ளாடு, ஓணான் முதலிய பலவை. சரிங்களா? அது எல்லாமே வந்து உயிருள்ளவை. அடுத்தது உயிரற்ற பொருட்கள்னா பார்த்தீங்கன்னா நாற்காலி, அடுப்பு, தட்டு, எண்ணெய், மண், நீர், காற்று, அப்புறம் இதெல்லாம். இப்போ வந்து உங்களுக்கு உயிருள்ள மற்றும் உயிரற்ற பொருள் கண்டிப்பாக உங்களுக்கு விளங்கியிருக்கும். அவ்வளோ கடினமான இது கிடையாது. சரிங்களா? அந்த 2 வகையா என்ன பண்ணுவாங்கன்னா அந்த பொருட்பெயரை பிரிப்பாங்க. அதற்கு அடுத்தது இப்ப இடத்தை குறிப்பது இடப்பெயர் ஆகுமா? ஓர் இடத்தை குறிப்பது இடப்பெயரே. வீடு, தெரு, பள்ளி, கோவில், மக்கள் வாழிடம், தோட்டம், காடு, மலை, இது எல்லாமே பாருங்க, எல்லாமே வந்து ஒரு இடத்தை குறிக்கக்கூடியது. அப்ப இடத்தை குறிச்சதுன்னா அது கண்டிப்பா என்ன வரும்? உங்களுக்கு இடப்பெயராகத்தான் வரும். சரிங்களா? அடுத்தது பூங்கொடி, இவற்றிற்குரிய பெயர்களை சொல்லு அப்படின்னு சொல்லி கேட்டேன். அதான் ஒண்ணும் கிடையாது. இப்ப வீடு அன்பகம், தெரு பெரியார் தெரு, அல்லது ஊராட்சி ஒன்றிய நடுநிலை பள்ளி, கோவில் திருநின்ற ஊர், அதாவது கோவில் திருநின்ற ஊர், திருநின்ற ஊர் என்னை பெற்ற தாயார் கோவில். அடுத்தது வாழிடம், மக்கள் வாழிடம், திருமழிசை, தோட்டம் வாழை தோட்டம், காடு ஆற்காடு, மலை கொல்லிமலை, எல்லாவற்றையும் கூறிவிட்டாயே. சரி, இதெல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு அதே இடப்பெயரை குறிக்கக்கூடிய பெயர்களாக நமக்கு வருகிறது. சரி, அடுத்தது இதே 6 வகை பெயர்கள்ல பாத்தீங்கன்னா காலத்தை குறிக்கும் பெயர் வந்து காலப்பெயரான்னு கேட்டீங்கன்னா ஆம், கண்டிப்பாக. கண் இமைக்கும் நொடி முதல் ஊழிக்காலம் வரை எல்லாமே வந்து காலத்தை குறிக்கும் பெயர்கள் தான். சரிங்களா? எல்லாமே வந்து என்னதான்? காலத்தை குறிக்கும் பெயர்கள் தான். பாருங்க, நொடி, வினாடி, மணி, நல்லா இது மட்டும்தான். நொடி, வினாடி, மணி, பொழுது, கிழமை, வாரம், திங்கள், ஆண்டு, பருவகாலம் என எல்லாமே காலப்பெயர்களே. சரிங்களா? இந்த மாதிரி இதுக்குள்ள காலங்களுக்கு எடுத்துக்காட்டு பார்த்துருவோம். அப்ப 5 நொடி, 30 வினாடி, 12 மணி, விடியற் பொழுது, திங்கட்கிழமை, ஒரு வாரம், தை திங்கள், ஓர் ஆண்டு, மழைக்காலம், இது எல்லாமே என்னதான்? நமக்கு காலப்பெயராகத்தான் வரும். சரிங்களா? அடுத்தது சினைப்பெயர். சினைப்பெயர்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒன்றன் உறுப்பின் பெயரை நம்ம என்ன சொல்லுவோம்னு பார்த்தீங்கன்னா சினைப்பெயர்னு சொல்லுவோம். மனித உறுப்புகள், விலங்கு உறுப்புகள், தாவர பகுதிகள், பொருட்களின் பகுதிகள், இது ரொம்ப முக்கியம். சரிங்களா? பொருட்களின் பகுதிகள் என முழுமையான ஒன்றின் பகுதிகளை குறிக்கும் பெயர்கள் வந்து சினைப்பெயர்கள். சரிங்களா? இப்ப சினைனா உறுப்பு, அதனால வந்து பொருட்களுடைய உறுப்பெல்லாம் வந்து சினைப்பெயர்ல வராதுங்கிறதுங்கன்னா அப்ப கிடையாது. சரிங்களா? பொருட்களுடைய பகுதிகளும் உங்களுக்கு என்ன வரும்? சினைப்பெயர்களாக நிச்சயமாக வரும். சரிங்களா? அடுத்தது இப்ப எடுத்துக்காட்டு பார்த்துருவோம். தலை, கண், மூக்கு, செவி, நாக்கு, பல், வயிறு, கண், கால், விரல், நகம் முதலியனவும், வேர், தண்டு, கிளை, இலை, பூ, காய், கனி, விதை முதலியவனும் சினை பெயர்களே. சரிங்களா? சரி, அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா குணப்பெயர்கள். சரிங்களா? குணம்னா என்னது? கோபம்ங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. நன்றாக சொன்னேன். அதை தமிழிலே சொல்லியிருக்கலாமே. சரிங்களா? சரி, இப்ப பாருங்க, கோபத்திற்கான தமிழ்ச்சொல் எதுன்னு பாத்தீங்கன்னா கோபத்துக்கு வந்து என்ன? கோபத்துக்கான தமிழ்ச்சொல் வந்து சினம். சரிங்களா? கோபம் என்பது தமிழ் கிடையாது. கோபம் என்பது சினம். சரிங்களா? ஓகே. குணப்பெயரை நம்ம என்ன சொல்லுவோம்னு பாத்தீங்கன்னா பண்பு பெயர் அப்படின்னு சொல்லுவோம். சரிங்களா? குணப்பெயருக்கு ஒரு வேற பெயர் இருக்கு. அது என்ன பாத்தீங்கன்னா பண்பு பெயர்னு சொல்லுவோம். சரிங்களா? இப்ப குணப்பெயர்னா அது வந்து நிறம். நல்லா பாருங்க, குணப்பெயர் எதாவது வரும்னு நிறம், சுவை, அளவு, வடிவம் ஆகியவற்றின் அடிப்படையில் வழங்கப்படும் பெயர்கள். சரிங்களா? அதே மாதிரி ஒரு பண்பை குறிச்சாலும் கண்டிப்பா என்ன வரும்? அது வந்து குணப்பெயர்ல தான் வரும். அதனால இது ஒரு பேர் என்னதான்? பண்பு பெயர் தான். சரிங்களா? அடுத்தது பாருங்க, இப்ப அளவு மற்றும் வடிவ பெயர்கள். சரிங்களா? இங்க பாருங்க, 10 மீட்டர், 10 மீட்டர் துணி, 5 படி எண்ணெய், 10 கிலோ அரிசி, வட்ட பலகை, சதுர வீடு, செவ்வக புத்தகம், முக்கோண கூம்பு, இது எல்லாமே கண்டிப்பா உங்களுக்கு என்ன வரும்? இந்த பண்பு பெயர் சொல்லாக வரும். சரிங்களா? ஓகே.
இப்ப லாஸ்டா உங்களுக்கு என்ன இருக்குன்னு பாத்தீங்கன்னா தொழில் பெயர் இருக்கு. சரிங்களா? இப்ப தொழில் பெயர்ல தொழில் செய்பவரை பற்றி, ஆனால் நான் கேட்டது அவர் செய்யும் தொழில் பற்றி. சரி, அதாவது தொழில் பற்றி கூறுவதுதான் என்னது தொழில் பெயர். சரிங்களா? அதாவது தொழில்னா விவசாயம் அந்த மாதிரி தொழில் கிடையாது. இப்ப ஒவ்வொருத்தவங்க இப்ப நான் என்ன பண்ணிட்டு இருக்கேன்னா கற்பித்தல் அந்த மாதிரியான தொழில். சரிங்களா? நான் இதை விளக்கமா அதில் பார்ப்போம். சரிங்களா? கற்பித்தல், படித்தல், இது எல்லாமே வந்து தொழில் பெயர்கள் தான். சரிங்களா? அதாவது ஒன்றும் கிடையாது. இப்போ ஒரு வினை அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா நல்லா அது ஒரு சின்ன ஜஸ்ட் இதுதான், ஒரு சின்ன நல்லா கவனமா பாருங்க. இப்போ வந்து இப்போ ஓடு அப்படிங்கிறது கண்டிப்பா அது வந்து ஒரு வினை தான். இப்போ அந்த வினைக்கு நம்ம ஒரு டெம்பரரி நம்ம ஒரு பேர் வைக்கிறோம். சரிங்களா? பேர் வைக்கும்போது தல், அல், அம் போன்ற பல்வேறு வகையான தொழில் பெயர் விகுதிகளை சேர்ப்போம். தொழில் பெயர் விகுதிகளை ஒரு வினைச்சொல்லுக்கு சேர்க்கும்பொழுது அது என்னவா மாறுதுன்னா தொழில் பெயராக மாறுகிறது. சரிங்களா? ஓடு கூட்டல் தல் ஓடுதல், ஆடு கூட்டல் தல் ஆடுதல். சரிங்களா? வாழ் கூட்டல் கை வாழ்க்கை, இது எல்லாமே வந்து என்னவா மாறுதுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு தொழில் பெயராக மாறுகிறது. அப்ப பெயர் சொல்னா அதுல எங்கே இந்த வினைச்சொல் வரும்னு சொல்லிட்டு அதுல கன்ஃபியூஸ் ஆகாதீங்க. இந்த ஓடுதல், ஆடுதல், வாழ்க்கை போன்ற தொழில் பெயர் வீதிகள்லாம் சேர்ந்து வந்துச்சுன்னா அது கண்டிப்பாக என்னதான் தொழில் பெயராகத்தான் வரும். அது பெயர் சொல்லாகவும் வரும். சரிங்களா? ஓகே. இப்போ ஃபைனல் டச் ஒரு ரிவிஷனாக கொடுக்குறாங்க. பொருட்பெயர் கண்ணன் நாற்காலி, இடப்பெயர் வேலூர் நாமக்கல், காலப்பெயர் தைத்திங்கள் நண்பகல், சினைப்பெயர் முகம் கை, குணப்பெயர் வட்டம் அழகு, தொழில் பெயர் ஆடல் பாடல். சரிங்களா? ஓகே. சரி, இதுல பாத்துருவோமா? எழிலன், இதுல என்ன சொல்லியிருக்காங்கன்னா கீழே உள்ள சொற்றொடர்ல இருக்கக்கூடிய அறுவகை பெயர்களையும் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. நம்ம கண்டுபிடிச்சிருவோமா? இப்ப எழிலன். சரிங்களா? முதல்ல பொருட்பெயர். காலையில் காலப்பெயர், தோட்டத்திற்கு இடப்பெயர். சரிங்களா? அடுத்தது மரக்கிளையில் சினைப்பெயர், பச்சை கிளி பண்பு பெயர் அல்லது குணப்பெயர், உட்கார்ந்திருப்பதை கண்டான், குயில் பாட கேட்டு மகிழ்ந்தான். சரிங்களா? உட்கார்ந்திருப்பதை கண்டான், குயில் பாடல் கேட்டு மகிழ்ந்தான். பாடல் உங்களுக்கு தொழில் பெயர். சரிங்களா? இவ்வகையில தான் வந்து உங்களுக்கு வினாக்கள் வரலாம். நீங்கள் எளிமையாக இதை கண்டுபிடிக்கலாம். சரிங்களா? மதுரை என்பது இடப்பெயர். பூங்கொடி பூ பறிக்கிறாள் என்பது தொழில். பூ என்பது என்னது? சினைப்பெயர். சரிங்களா? அடுத்தது சதுரம் என்பது குணப்பெயர். ஓகேவா? ஓகே. சரி, இப்போ வந்து பாத்தீங்கன்னா 7ஆம் வகுப்பு 2ஆம் பருவத்தில் இருக்கக்கூடிய 3ஆம் பாடம் பார்க்க போறோம். பாடத்தலைப்பு பார்த்தீங்கன்னா வினைமுற்று, பெயரெச்சம், வினையெச்சம். சரிங்களா? ஓகே. இதுல வந்து பாத்தீங்கன்னா சரி, இப்ப நேரா வந்து நம்ம கான்செப்டுக்கு வந்துடலாம். வந்தான், பழுத்த, எடுத்து ஆகிய சொல்ல நம்ம பார்ப்போம். இதுல வந்து பாத்தீங்கன்னா வந்தான் அப்படிங்கிறது வினைமுற்று. இச்சொல் எந்த காலத்தை காட்டுகிறது? இப்ப வினைமுற்று அப்படின்னாலே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு இறந்த காலத்தை தான் அது காட்டும். சரிங்களா? வந்தான், சென்றான் அப்படிங்கிற மாதிரி இறந்த காலத்தை பெரும்பாலும் காட்டும். அதே மாதிரி எதிர்காலத்தை காட்டக்கூடிய வினைமுற்றுகளும் இருக்கு, நிகழ்காலத்தை காட்டக்கூடிய வினைமுற்றுகளும் இருக்கு. எடுத்துக்காட்டுக்கு பாருங்க, வந்தான் அப்படிங்கிறத வருவான் அப்படின்னு போட்டு நம்ம புல் ஸ்டாப் வச்சாலும் என்னதான் அது எதிர்காலத்தை காட்டக்கூடிய வினைமுற்று. அதே மாதிரி வருகிறான் அப்படிங்கிறத சொல்லலாம். சரிங்களா? வருகிறான்னா வந்துகிட்டு இருக்கான் அப்படின்னு அர்த்தம். இவ்வாறாக அந்த வினைமுற்று அப்படிங்கிறது முக்காலத்திற்கும் பொதுவாகவே வரும். அடுத்தது இப்ப வந்தான் அப்படிங்கிற இச்சொல் நிகழ்காலத்திலும் எதிர்காலத்திலும் எவ்வாறு வரும்? அதான் இப்ப சொன்னேன், வருகிறான் மற்றும் வருவான் என்றும் வரும். இப்ப அதே மாதிரி ஒரு செயல் நடந்து முடிந்ததை குறிக்கும் சொல்ல என்னது? வினைமுற்று ஆகும். இதுல 3 காலங்களில் ஒன்றை உணர்த்தும். அது மட்டும் இல்லாமல் திணை, பால், எண், இடம் ஆகியவற்றையும்
காட்டும். எது? வினைமுற்று. வினைமுற்று என்ன பண்ணும்? 3 காலத்துல ஏதாச்சும் ஒரு காலத்தை உணர்த்தும். அதே மாதிரி திணை, பால், எண், இடம் இதில் கண்டிப்பாக உங்களுக்கு காட்டியே தீரும். உதாரணத்துக்கு திணைனா என்னது? உயர்திணை, அகிரிணை. அதே மாதிரி பால்னா ஒன்றன் பால், பலவின் பால், அப்புறம் ஆண் பால், பெண் பால், பலர்பால், இந்த மாதிரியாக 5 வகை பால். எண் ஒருமை, பன்மை. இடம் தன்மை, முன்னிலை, படர்க்கை. சரிங்களா? இவற்றையும் காட்டும். அதே மாதிரி அடுத்தது பழுத்த. இந்த இடத்த பாருங்க. பழுத்த அப்படிங்கிறது கண்டிப்பாக ஒரு வினைச்சொல் தான். ஆனா அந்த வினைச்சொல் ஒரு முற்று பெற்றிருக்கான்னு பாத்தீங்கன்னா முற்று பெறவில்லை. அப்ப முற்று பெறாத வினைச்சொல் அதை நம்ம என்ன சொல்லுவோம்னு பாத்தீங்கன்னா, முற்று பெறாத வினைச்சொல்ல நம்ம என்ன சொல்லலாம்? பெயரெச்சம் அப்படின்னு சொல்லலாம். சரிங்களா? முற்று பெறாத வினைச்சொல் என்ன பண்ணலாம்? பெயரெச்சம்னு சொல்லலாம். அது கண்டிப்பா பாருங்க, எல்லா வகையான பெயரெச்சமும் கண்டிப்பாக ஒரு பெயரை கொண்டே முடியும். ஏன்னா அது வெயிட் பண்ணுது இல்ல, ஏதோ ஒரு வார்த்தை சேரணும்னு. அதுவே பெயர் சொல்லுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கு. அதனாலதான் அதுக்கு நம்ம என்ன பேர் வச்சிருக்கோம்னா பெயரெச்சம். பெயருக்காக எஞ்சி நிற்கக்கூடிய எச்சம் அப்படின்னு நம்ம பேர் வச்சிருக்கோம். சரிங்களா? உதாரணத்துக்கு பாருங்களேன், பழுத்த அப்படிங்கிறது கூட நீங்க எந்த வினைச்சொல் போட்டீங்கனாலும் கண்டிப்பாக அது முற்று பெறவே வராது. அதே மாதிரி பழுத்த பழம்னு போட்டீங்கன்னா கண்டிப்பா முற்று பெறணும். சரிங்களா? அப்ப பழம்ங்கிறது என்னது? உங்களுக்கு பெயர் சொல். அப்ப ஒரு பெயரை கொண்டு முடியும் முற்று பெறாத வினைச்சொல் என்ன ஆகும்? உங்களுக்கு பெயரெச்சம் ஆகும். இது என்ன பண்ணும்? முக்காலத்திலும் வரும். பழுத்த எனும் சொல் இறந்த காலத்தில் வந்துள்ளது போல் நிகழ்காலத்திலும் எதிர்காலத்திலும் எவ்வாறு வரும்னு பார்த்தீங்கன்னா, பழுக்கின்ற பழம், பழுக்கும் பழம். சரிங்களா? இவ்வாறு உங்களுக்கு வரும். அடுத்தது எடுத்து அப்படிங்கிற சொல். சரிங்களா? இது இது அதே மாதிரி இதுவும் எடுத்து அப்படிங்கிறது என்னது? ஒரு முற்று பெறாத வினைச்சொல் தான். ஆனா இது என்ன எதுல முடியும்னா வந்தான் அப்படிங்கிற வினை முற்றை கொண்டு முடியும். இவ்வாறு வினையை கொண்டு முடியும் எச்சம் வினையெச்சம் எனப்படும். சரிங்களா? வினையை கொண்டு முடியும் எச்சம் என்னது? வினையெச்சம் எனப்படும். பெயரை கொண்டு முடியும் எச்சம் பெயரெச்சம், வினையை கொண்டு முடியும் எச்சம் வினையெச்சம். அதே மாதிரி இந்த எடுத்து அப்படிங்கிற இந்த சொல்லுக்கு அடுத்தது கண்டிப்பா என்ன பண்ண முடியாது? ஒரு பெயர் சொல்ல போட்டு முடிக்க முடியாது. சரிங்களா? அடுத்தது அதே மாதிரி வினையெச்சம் என்ன பண்ணும்? முக்காலத்தையும் உணர்த்தும். எடுத்து வந்தான், இது இறந்த கால வினையெச்சம். இதே போல் நிகழ்கால எதிர்கால காலங்களுக்கு பொருந்துற மாதிரி பார்த்தோம்னா எடுத்து வருகின்றான், இது நிகழ்கால வினையெச்சம். எடுத்து வருவான், இது எதிர்கால வினையெச்சம். சரிங்களா? இதுல இருக்கக்கூடிய வினைமுற்றை வட்டம் எடுக்க. இன்னொன்னு, பெரும்பாலும் வினைமுற்று உங்களுக்கு கடைசியில தான் வரும். சரிங்களா? பெரும்பாலும் அதே நேரத்துல கடைசியில தான் வரணுங்கிற கட்டாயமும் கிடையாது. இப்ப வந்தான் கபிலன் போட்டோம்னா அது வினைமுற்றுங்கிறது முன்னாடி தான் இருக்கு. சரிங்களா? இப்ப யாழினி கடுமையாக உழைத்தாள். அடுத்தது பின்வரும் தொடரில் உள்ள பெயரெச்சத்தை வட்டமிடுக. பெயரெச்சம். சரிங்களா? இங்க வினைமுற்று பண்ணிட்டோம். அடுத்தது பெயரெச்சம். பின்வரும் தொடரில் பெயரெச்சத்தை வட்டமிடுக. நன்கு படித்த மாணவன் முதல் மதிப்பெண் பெற்றான். படித்த. அதே மாதிரி மேக்சிமம் பார்த்தீங்கன்னா பெயரெச்சம் ஆல முடியும், ஆங்கிற சவுண்ட்ல முடியும். அதே மாதிரி வினையெச்சம் ஈ மற்றும் ஊ அப்படிங்கிற சவுண்ட்ல முடியும். சரிங்களா? பின்வரும் தொடரில் உள்ள வினையெச்சத்தை வட்டமிடுக. குழந்தை ஆடி பாடி மகிழ்ந்தது. சரிங்களா? அதே மாதிரி ஆடி பாடி ரெண்டுமே எடுத்துக்கலாம். சரிங்களா? ஆடி பாடி மகிழ்ந்தது. ஓகே. அதே மாதிரி இன்னொரு விஷயம் என்னன்னா, அகர ஈற்று வினையெச்சமும் இருக்கு. சரிங்களா? இப்போ உதாரணத்துக்கு வர கூட்டல் சொன்னார், இதுல முடியுது வர சொன்னார், இங்க இச்சு வரும். வர சொன்னார் கண்டிப்பா அது ஆங்கிற சவுண்ட்லான்னு முடியுது. ஆல முடிஞ்சா நம்ம பெயரெச்சம் தானே சொன்னோம். இதே வர ஒரு செல்வன், வர விமலன், வர கபிலன்னு போட்டோம்னா அதுல மீனிங் கிடையாது. வர சொன்னான் கண்டிப்பாக இங்க என்ன பண்ணணும்? ஒரு வினையெச்சத்தை போட்டுதான் நம்ம முடிச்சாகணும். சரிங்களா? அடுத்தது படித்தான் படித்த. அடுத்த வந்த வந்து. இப்ப என்ன வரணும்? இங்க வினைமுற்று வந்தான். கண்டான், இங்க என்ன வரணும்? கண்ட. அடுத்தது இங்க கேட்ட, அப்ப கேட்டான்.
கேட்ட வந்துட்டு அடுத்து என்ன ஒண்ணு கேட்டு. சரிங்களா? ஓகே. அடுத்தது இதுல வந்து பாத்தீங்கன்னா நமக்கு மொழித்திறன் பயிற்சியில முக்கியமான விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா நம்ம மரபு தமிழ் அப்படிங்கிற பகுதியில நமக்கு கொடுத்துருக்காங்க. சரிங்களா? இந்த மரபு தமிழ் அப்படிங்கிற இதுல வந்து பாத்தீங்கன்னா நம் முன்னோர்கள் எப்பொருளை எச்சொல்லால் குறித்து வழங்கினார்களோ அப்பொருளை அச்சொல்லால் குறிப்பதே மரபு. சரிங்களா? ஓகே, அதான் நம்ம என்ன சொல்றோம், மரபு அப்படின்னு சொல்றோம். இப்ப இப்ப அதை வந்து தப்பா சொன்னோம்னா அதை என்ன சொல்லுவோம்னா மரபு பிழை அப்படின்னு சொல்லுவோம். இப்ப எடுத்துக்காட்டு யானை கன்று என்பதே மரபு சொல். இது நம்ம யானை குட்டி அப்படின்னு சொன்னோம்னா அது வந்து மரபு பிழை. இப்ப யானை குட்டி நம்ம சொல்லக்கூடாது. சரிங்களா? இப்போ உதாரணத்துக்கு இளமை மரபு சொற்கள் பாருங்க. காய் கனிகளின் இளமை மரபு. அவரை பிஞ்சி சொல்லலாம், வெள்ளரி பிஞ்சி சொல்லலாம், கத்தரி பிஞ்சி, தென்னங்குறும்பை, வாடை கச்சல், மாவடு. இதான் வந்து சரியான மரபு சொற்களை கொண்ட சொற்கள். அடுத்தது விலங்குகள்ல இளமை பேர் பாருங்க. குருவி குஞ்சி, கழுதை குட்டி, மாங்கன்று, சிங்கக்குருளை, கோழி குஞ்சி, எருமை கன்று, நாய்க்குட்டி, புலிப்பரல், ஆட்டுக்குட்டி, பன்றிக்குட்டி, பூனைக்குட்டி, கீரிப்பிள்ளை. சரிங்களா? பன்றிக்குட்டி, பூனைக்குட்டி, கீரிப்பிள்ளை. ஓகே. அடுத்து ஒளி மரபு சொற்கள். இதை பாருங்க. குயில் கூவும், கிளி கொஞ்சும், சிங்கம் முழங்கும், மயில் அகவும், கூகை குழரும், நரி ஊளையிடும், காகம் கரையும், குதிரை கனைக்கும், யானை பிளிரும். அடுத்து வினை மரபு. அப்பம் தின், அதாவது தின்றல். அடுத்தது நெல் தூற்றுதல், நீர் பாய்ச்சி, காய்கறி அரி, காளை பரி, மன்னிக்கணும், களை பரி, பாட்டு பாடு, இலை பரி, பழம் தின், மலர் கொய். சரிங்களா? இதுல வந்து முக்கியமான ஒண்ணு என்ன பாத்தீங்கன்னா சோறு உண் இல்லை. சரிங்களா? சோறு உண் இல்லை. ஓகேவா? அடுத்தது இதை பொருத்துவோமா? காகம் கரையும், குதிரை கனைக்கும், சிங்கம் முழங்கும், நரி ஊளையிடும், குதிரை குயில் கூவும். சரிங்களா? குயில் கூவும். ஓகே ஓகே. இதுல பாருங்க, உரிய தமிழ் சொல்லை தேர்ந்தெடுத்து எழுதுன்னு கொடுத்துருக்காங்க. சரிங்களா? பிறமொழி சொல் கொடுத்துருக்காங்க, அதில் தமிழ் சொல்லை தேர்ந்தெடுத்து எழுத சொல்லியிருக்காங்க. அது நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான பகுதிகள் தான். முதல்ல பஞ்சம். பஞ்சம்னா என்ன? வறட்சி. பஞ்சம்னா என்ன? வறட்சி. அடுத்தது தேசம். தேசம்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு நாடு. அடுத்தது சூரியன். சூரியன்னா என்ன? கதிரவன். அடுத்தது சொத்து அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா உடைமை. அடுத்தது க்ஷேமம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நலம். அடுத்தது ஆசைன்னு பார்த்தீங்கன்னா அவா. ஓகேங்களா? சரி, நம்ம இதோட பார்த்தீங்கன்னா என்ன முடிச்சிருக்கோம்னா 7ஆம் வகுப்பினுடைய 2ஆம் பருவம் முழுவதுமாக இலக்கண பகுதியில் ஃபுல்லாக முடிச்சாச்சு. அதில் உங்களுக்கு எதுவும் சந்தேகங்கள் இருந்துச்சுன்னா நீங்கள் தாராளமாக கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி நம்ம 6ஆம் வகுப்பு முடிச்சிருக்கோம். அந்த 6ஆம் வகுப்பினுடைய வீடியோஸ் பார்க்கறதுனால நம்மளோட பிளேலிஸ்ட்டில் இருக்குது, அதையும் பாருங்கள். அது நிச்சயமாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதேமாரி தொடர்ச்சியாக நம்ம இதில் வீடியோஸ் வரும். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணவும் மறக்காதீங்க. சரிங்களா? இதுவரை வகுப்பிலிருந்து கவனித்தமைக்கு எனது மனமார்ந்த நன்றிகள். மீண்டும் உங்களை அடுத்த வகுப்பில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடை பெறுபவர் உங்கள் வேத்து யோகேஸ்வரன். நன்றி, வணக்கம். Send a map. You dare to dream, we care to accomplish.